எல்லா நண்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா, சூப்பராக ராஜ்மா மசாலா எப்படி செய்கிறதுன்னு காட்டி கொடுக்குறேன். இந்த மாதிரி ராஜ்மா மசாலா நீங்கள் பண்ணாக்கா சுட சுட சப்பாத்திக்கு இல்லைன்னா சூட சாதத்துக்கு கூட நீங்கள் தொட்டுண்டு சாப்பிட்லாம். பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு ஜீரகம், பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு ஜாவித்ரி சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்ச உடனே ஜீரகம், வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயத்தை பொடியாக நெருக்கி சேர்த்துருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நெருக்குங்க, அப்போ தான் நல்லா வரும். இல்லைன்னா பேஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தப்புறம் மசாலா பவுடர்களை சேர்க்கணும். இங்கே 1 டீஸ்பூனு கட்டுமிளகா பொடி, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா, ராஜ்மா மசாலா, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்துருக்கேன். மசாலா பவுடர் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் பொடியாக நெருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிரிஞ்சலை சேர்த்துட்டு தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. எட்ஜஸ்டில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அங்கே வரைக்கும் வதக்கணும். இதை வதக்கிறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இங்கே எண்ணெய் வர வரைக்கும் வதக்கியே ஆகணும், இல்லைன்னா அது பச்சை வாசனை வரும், சாப்பிடுச்ச நல்லா இருக்காது. இப்போ பாருங்க, நல்லா வெந்து தண்ணியோட ராஜ்மாவை சேர்த்துட்டுருக்கேன். ராத்திரியே உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ ராஜ்மாவை ஊற வச்சுட்டு ஒரு பிஞ்சு சோடா போட்டு குக்கரில் 4-5 விசிலுக்கு வேக வச்சாக்கா சூப்பராக வெந்து வரும் ராஜ்மா. அப்புறமா தண்ணியோடு இதுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு கசூரி மேத்தின்னு கிடைக்கும், அதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக வரும் ராஜ்மா மசாலா. கசூரி மேத்தி சேர்த்த உடனே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போகும். சூப்பராக இப்போ ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுது. சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? டேஸ்ட்டு, உப்பு, புளி, காரம். அப்புறம் இன்னும் சொல்கிறது மறந்துட்டேன், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. அந்த ஆம்ச்சூர் பவுடர் வந்து புளி கொடுக்கும். அந்த மசாலா பவுடர் சேர்த்துங்க பாருங்கள். அதே டைமில் ஆம்ச்சூர் பொடி கூட சேர்க்கணும். சூப்பராக ராஜ்மா மசாலா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுது. சுட சுட சர்வ் பண்ணாந்தோ எல்லோரும் சூப்பராக விரும்பி சாப்பிட்றா. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பாய்.